இஎஃப் யாசர் யூடியூப் சேனல் இணையதள யூடியூப் வழியாக நமதூர் நிகழ்ச்சிகளை உங்கள் மொபைல் போனில் கண்டுகளிக்க உடனே இஎஃப் யாசர் யூடியூப் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நமதூர் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் கண்டு கழியுங்கள். முடிந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வ ஹுவ அஸ்தகுஸ் ஸாதிகீன் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் தஆலாவின் பேரருள், அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் அவனுடைய ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கி அருள் புரிந்திருக்கிறான். அத்தகைய அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் அல்லாஹ் தஆலா நல்லடியார்களுடைய ஒரு சகவாசத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அத்தகைய அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நாம் வாழும் காலமெல்லாம் அத்தகைய நல்லடியார்களுடைய சகவாசத்திலேயே இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக ஆக்குவானாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய சர்க்கார் ஒரு பயான்ல சொல்லி காமிச்சாங்க, இந்த மாதிரி நல்லடியார்களுடைய சகவாசம் இருக்கிறது. இந்த நல்லடியார்களுடைய சகவாசத்துடைய மதிப்பு என்ன என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்றான்னு சொல்லி காமிச்சாங்க. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா தபாரக் ஜுஸூல சூரத்துல் கலம்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான், இன்னா பலவுனாஹும் கமா பலவுனா அஸ்ஹாபுல் ஜன்னா. தோட்டவாசிகளை சோதித்ததை போன்று நாம் உங்களை சோதிப்போம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் தஆலா ஒரு சில நபர்களுக்கு, ஒரு கூட்டத்தினர்களுக்கு அல்லாஹ் தஆலா விளை நிலங்களை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான், விவசாய நிலங்களை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். அதில் அவர்கள் விவசாயம் செய்தார்கள், விதைகளை போட்டார்கள். அந்த விதை வளர்ந்து நெற்கதிர்களாக, அறுவடைக்கு தயாரான நிலையில் உள்ள நெற்கதிர்களாக அவைகள் எல்லாம் காட்சியளித்தது. அப்ப அந்த மக்கள் எல்லாருமே முஃமினான மக்களை பற்றி தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். முஃமினான மக்கள், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்கள், என்ன அவங்கள பத்தி தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாமான்னு சொன்னாங்க. அல்லாஹ் வேறு யாரா காஃபிர்களை பற்றி அல்லாஹ் சொல்லல, பாவிகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லல, ஈமான் கொண்ட முஃமினான நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான்னு சொன்னாங்க. என்ன அந்த தோட்டவாசிகள், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த விவசாய நிலங்களில் எல்லாமே அறுவடைக்கு தயாராக இருந்தது. அப்ப என்ன செஞ்சாங்க, சாயங்கால நேரம் அந்த விவசாய நிலங்களை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு, நாளைக்கு காலையில இது அக்ஸமூல யஸ்ரி முன்னஹா முஸ்பிஹீன், நாளை காலையில் சத்தியமாக இதை நாம் அறுவடை செய்தே தீருவோம் என்று சொன்னாங்க. நாளை காலையில சத்தியமாக இதை நாம் அறுவடை செய்தே தீருவோம் என்று சத்தியமிட்டு சொன்னாங்க. ஆனால் என்ன மறந்துட்டாங்க, வலா யஸ்தஸ்னூன், இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்ல மறந்து விட்டார்கள். இன்ஷா அல்லாஹ்னு சொல்ல மறந்துட்டாங்க. என்ன சொல்லி இருக்கணும், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடுவானேயானால் நாளை காலை அந்த எல்லா கதிர்களையும் நாம் அறுவடை செய்வோம் என்று அவர்கள் சொல்லி இருக்கணும். ஆனால் அப்படியே தலைகீழாக அல்லாஹ்வை மறந்தவர்களாக சத்தியமாக நாளை காலை இந்த விளை நிலங்களை நாம் அறுவடை செய்வோம் என்று சொன்னாங்களா இல்லையா? இது அல்லாஹ் தஆலாவுக்கு வருத்தத்தை உண்டாக்கிருச்சு, அல்லாஹ் தஆலாவிற்கு கோபத்தை உண்டாக்கி விட்டது. என்ன, அதற்கு பின்னாடி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்தான். என்ன தண்டனை?
ஃபதாஃப அலைஹா தாயிஃபும் மிர் ரப்பிஹிம் வஹும் நாயிமூன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த மக்கள் எல்லாம் இந்த மாதிரி சொல்லிட்டு இரவு நேரம் போய் தூங்குறதுக்காக வேண்டி போயிட்டாங்க. போய் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த எல்லா விளை நிலங்களையும் ஒன்றும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா ஆக்கிட்டான். அந்த எல்லா அறுவடைக்கு தயாராக இருந்த அந்த விளை நிலங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா ஒன்றுமே இல்லாமல் அல்லாஹ் தஆலா எல்லாமே அப்படியே அறுத்து போடப்பட்டதை போல, அந்த வேரோடு புடுங்கி எறியப்பட்டதை போல அல்லாஹ் தஆலா ஆக்கிட்டான். அஸ்பஹத் கஸ்ஸரீம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த எல்லா விளைச்சலுக்கு தயாராக இருந்த கதிர்களும் வேரோடு புடுங்கி எறியப்பட்டதை போல, எல்லாம் மொத்தமா வாஷ் அவுட் பண்ணப்பட்டதை போல அல்லாஹ் தஆலா ஆக்கிட்டான். மறுநாள் காலையில அந்த மக்கள் எல்லோரும் விடிய காலையில, இப்ப நம்ம யோசிக்கணும், சர்க்கார் சொன்னாங்க இங்கேமா இந்த மக்கள் அவங்க செஞ்ச தப்பு என்ன குற்றம் செஞ்சாங்க? அந்த மக்கள் பொய் சொன்னாங்களா, புறம் பேசினார்களா, இல்ல ஜினா செஞ்சாங்களா, வட்டி வாங்கினாங்களா? இதையெல்லாம் நாம் பாவம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ, இதையெல்லாம் பெரிய பெரிய பாவம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ, இத்தகைய பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ் இந்த தண்டனையை அவர்களுக்கு கொடுக்கவே இல்லை. அப்ப அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க, என்ன பாவம் செஞ்சாங்க அப்படின்னு கேட்டா, நாம நார்மலா வெளிரங்க பாவங்கள் இருக்குது, பொய், புறம், ஜினா, வட்டி, இது போன்ற வெளிரங்க பாவங்கள் இருக்குது. இந்த பாவங்கள் இவைகளை நாம் செய்வோமே ஆனால் அல்லாஹ் தஆலா கருணை கடலான ரப்புல் ஷானஹு தஆலா இவைகளை எல்லாம் அல்லாஹ் நமக்கு மன்னிச்சிடுவான். ஏன்? அல்லாஹ் தஆலா கஃபூராக இருக்கா, ரஹீமாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடுவான். என்ன? அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. குர்ஆன்லயே அல்லாஹ் தஆலா சொல்றான், நாம் செய்யக்கூடிய நற்காரியங்கள் இருக்குது, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இவைகள் என்ன செய்யும்? அந்த எல்லா நன்மைகளும் நம் செய்த பாவங்களை அழித்துவிடும். இன்னல் ஹசனாத்தி யுதீபின செய்யாத், அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். நிச்சயமாக நாம் செய்யக்கூடிய வெளிரங்க நன்மையான காரியங்கள் இருக்குது, தொழுகை, நோன்பு போன்ற நன்மையான காரியங்கள். இந்த நன்மையான காரியங்கள் நாம் செய்யக்கூடிய பாவங்களை அழித்துவிடும் என்று பெருமானார் சொல்லியிருக்காங்க, அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க. அப்ப அன்பிற்குரியவர்களே, நம்ம யோசிக்கணும். ஒரு நபர் காலையில லா இலாஹ இல்லல்லாஹ் சாராயம் குடிச்சாரு, நௌதுபில்லா மின்ஹா, அல்லாஹ் நம்ம அனைவர்களையும் பாதுகாக்கணும். சாராயம் குடிச்சாரு, என்ன? இப்ப இவர் லுஹர் தொழுகைக்கு போனாரு என்று சொன்னால், இவர் லுஹர் தொழுத பரக்கத்தில் அல்லாஹ் தஆலா அவர் குடிச்ச அந்த சாராயம் குடிச்சாரு, அந்த பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான். குர்ஆன் படி, ஹதீஸ் படி. அல்லது அவர் ஒரு தர்மம் செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, அந்த தர்மத்தின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவருடைய பாவத்தை மன்னித்து விடுகிறான். என்ன? தர்மம் செய்வது நம்முடைய பாவத்தை மன்னிக்குது. ஹஜ்ஜுக்கு போறது அதுவும் நம்முடைய பாவத்தை மன்னிக்குது. என்ன? ரஜஅக யௌமின் வலதத்து உம்முஹு என்று பெருமானார் சொன்னாங்க. யார் ஹஜ்ஜிற்கு சென்று விட்டு திரும்பி வருகிறார்களோ அவர்கள் அன்று பிறந்த பாலகர்களை போல திரும்புறாங்கன்னு பெருமானார் சொன்னாங்க. அப்ப ஹஜ் நம்முடைய பாவத்தை மன்னிக்குது, தர்மம் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறது. அப்ப அன்பிற்குரியவர்கள் நம்ம யோசிக்கணும். அப்ப இந்த மாதிரி எதையெல்லாம் வெளிரங்க பாவங்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ, இந்த எல்லா வெளிரங்க பாவங்களையும் ரப்புல் ஷானஹு தஆலா பொருந்திக் கொள்கிறான், அவன் மன்னித்து விடுகிறான். நாம் செய்யக்கூடிய நன்மையின் காரணமாக அல்லாஹ் மன்னிச்சான். ஆனால் ஒரு நபர் காலையில இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு அவருக்கு, என்ன? நான் சுயமாக செயல்படுகிறேன், என்னில் இருக்கக்கூடிய சக்தி எனக்கு சொந்தமானது, என்னுடைய ஆற்றலை கொண்டு நான் செயல்படுகிறேன், என்னில் இருக்கக்கூடிய இந்த ஹயாத் எனக்கு சொந்தமானது, என்னில் இருக்கக்கூடிய அறிவு ஆற்றல் எனக்கு சொந்தமானது என்று இந்த எண்ணம் ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இந்த பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறது இல்லை. நாம் தொழுத தொழுகை இருக்குது, தொழுகையின் காரணமாக இந்த பாவம் மன்னிக்கப்படுவது இல்லை. ஏன்? இது ஃபசாது இஅ்திகாதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அகீதாவில் ஏற்படக்கூடிய குற்றம். இந்த குற்றத்தை அல்லாஹ் தஆலா மன்னிப்பதில்லை எதுவரை? நாமளாக அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும் வரை. நாமளாக அந்த எண்ணத்தை மாத்திக்கணும். என்ன? என்னில் இருக்கக்கூடிய இந்த ஹயாத் அல்லாஹ்விற்கு சொந்தமானது, என்னில் இருக்கக்கூடிய அறிவு ஆற்றல் அல்லாஹ்விற்கு சொந்தமானது என்ற அந்த எண்ணத்தை நாம மாற்றி கொள்ளாதவரை அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிப்பதில்லை. இன்னும் சொல்ல போனா, இந்த மாதிரி ஒருவன் தவறான எண்ணம் கொள்வானே ஆனால் அந்த எண்ணத்தின் காரணமாக அவன் செய்த அமல்களும் சில நேரங்களில் அழிந்து போய்விடும்.
அல்லாஹ் அக்பர். நவுல் பில்லாமின். அல்லாஹ் நம் அனைவர்களையும் அல்லாஹ்வுத்தாலா பாதுகாப்பானாங்க. அப்போ நாம நினைக்கிறோம் இது சாதாரண விஷயம் என்று. இந்த காரணத்தால் தான் அல்லாஹ்வுத்தாலா அந்த மக்களை தண்டித்தான். அல்லாஹ்வுத்தாலா இந்த தோட்டவாசிகளை அல்லாஹ்வுத்தாலா தண்டனை கொடுத்தானு. அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லல. நாட்டம் அல்லாஹ்விற்கு சொந்தமானது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடாமல் நீங்கள் நாட மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்ப நாட்டம் யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ்விற்கு சொந்தமானது. அந்த அல்லாஹ்விற்கு சொந்தமான நாட்டத்தை அவர்கள் தங்களுக்கு சொந்தப்படுத்தி கொண்டார்கள். எனவே அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனை கொடுத்தான். அப்ப அவங்க செஞ்ச தப்பு இந்த தப்பு தான். இந்த தப்பிற்காக வேண்டி, இந்த தவறிற்காக வேண்டித்தான் அல்லாஹ்வுத்தாலா தண்டனை கொடுத்தான். அப்ப அன்பிற்குரியவர்களை நம்ம யோசிக்கணும். வெளிரங்க அமல்களை பற்றி நாம் கேள்விப்படுறோம். என்ன தொழுகை பற்றி, நோன்பை பற்றி, ஜகாத், ஹஜ்ஜை பற்றி, இவைகளை பற்றி நம்ம 1000 பயான்கள் கேட்டிருக்கோம். வெளிரங்க பாவங்களை பற்றியும் நமக்கு சொல்லப்படுது. உலமாக்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. வெளிரங்க பாவங்கள் என்ன? பொய் பேசுறது, புறம் பேசுறது, கோல் சொல்வது, மோசடி செய்வது, இந்த மாதிரி எல்லா விலங்க பாவங்களை பற்றியும் நமக்கு உலமாக்கள் சொல்லி கொடுக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வதரு லாஹிரல் இஸ்மி வ பாத்தினா. நீங்கள் வெளிரங்கமான பாவத்தையும் விட்டு விடுங்கள், அந்தரங்கமான பாவத்தையும் விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப வெளிரங்கமான பாவம் என்றால் என்ன? அந்தரங்கமான பாவம் என்றால் என்ன? ஒருவர் வெளியே எல்லாரும் பார்க்கக்கூடிய நிலையில் ஒருவர் சாராயம் குடித்தால் அது வெளிரங்க பாவம். எல்லாரும் பார்க்காத மாதிரி ரூம்குள்ள கதவை சாத்திட்டு தனியா உட்கார்ந்து குடிச்சாருன்னு சொன்னா இது உள்ரங்க பாவம். அப்படி அர்த்தம் இல்லை அன்பர்களே. உள்ரங்கமான பாவம் என்றால் என்ன? அப்ப அந்த உள்ரங்கமான பாவம் என்ன என்பதை நாம் இன்னும் அறியவே இல்லை. வெளிரங்கமான பாவத்தை பற்றிய விழிப்புணர்வு நமக்கு இருக்குது. இதுவெல்லாம் வெளிரங்க பாவம் என்பதை நமக்கு உலமாக்கள் அறிவுறுத்துறாங்க. எனவே அவைகளை விட்டு நாம் தவிர்த்து கொள்கிறோம். ஆனால் உள்ரங்கமான பாவம் என்ன என்பதை நாம் அறியவே இல்லை. அறியாமல் எப்படி நாம் அதை விட்டு தவிர்த்து கொள்ள முடியும்? அன்பிற்குரியவர்கள், இதை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் தான் ஷேகுமார்கள். அப்ப அந்த அல்லாஹ்வுத்தாலா அந்த கூட்டத்தினர்களை அல்லாஹ்வுத்தாலா தண்டனை கொடுத்தானே, சோதித்தானே. காரணம் என்ன? அவர்கள் இராதாவை, நாட்டத்தை தங்களுக்கு சொந்தப்படுத்திக்கிட்டாங்க. நம்முடைய சுய நாட்டப்படி நாம் செயல்படுவோம், நாம நாளைக்கு போய் அந்த விளை நிலங்களை அறுவடை செய்து விடலாம் என்று சத்தியமிட்டு சொன்னாங்க. அது எப்படி அல்லாஹ் நாடாமல் அறுவடை செய்ய முடியும்? ஒரு காலமும் நடக்கவே நடக்காது. ஹமாரா இராதா, நம்முடைய சர்க்கார் சொல்லுவாங்க, நம்முடைய நாட்டம் இருக்குதேம்மா, ஒரு காலமும் நிகழவே நிகழாது. உன்கா இராதா டல் நஹி சக்தான்னு சொல்லுவாங்க. ஹமாரா இராதா சல் நஹி சக்தா, நம்முடைய நாட்டம் ஒரு காலமும் நடக்கவே நடக்காது. உன்கா இராதா டல் நஹி சக்தா, அவனுடைய நாட்டம் நடக்காமல் இருக்கவே இருக்காது என்பதாக சொல்லுவாங்க. அப்ப அவனுடைய நாட்டத்தின் அடிப்படையில் நாம் நாளை அறுவடை செய்வோம் என்று சொல்லி இருந்தால் அல்லாஹ் தஆலா அறுவடை செய்வதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி இருப்பான். ஆனால் அந்த நாட்டத்தை அவர்கள் தங்களுக்கு சொந்தப்படுத்தி கொண்டதன் காரணத்தால் அந்த விளை நிலங்களை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா ஆக்கி விட்டான் என்பதாக சொல்லி காமிச்சாங்க. அந்த மக்களை பத்தி இன்னும் அல்லாஹ் விளக்கமா சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னாங்க, என்ன, காலையில அந்த மக்கள் எல்லோரும் நேரமா வெளிச்சம் வரதுக்கு முன்னாடியே எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போய் கதவை தட்டி, வாங்க நேரமே அறுவடைக்கு போகலாம், நேரமே அறுவடைக்கு போங்க. அவங்க செஞ்ச தப்பு 2 சொன்னாங்க சர்க்கார். 2 தப்பு செஞ்சாங்க. ஒண்ணு என்ன? அல்லாஹ்விற்கு சொந்தமான நாட்டத்தை தங்களுக்கு சொந்தப்படுத்திட்டாங்க ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டா, காலையில நேரமா எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. விடியறதுக்கு முன்னாடியே, வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடியே எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூப்பிட்டு, வாங்க சீக்கிரம் போகலாம், அறுவடைக்கு போகலாம் என்று எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து போறாங்க. ஏன்? காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அல்லா யதுகுலன்னஹல் அலைஹா மிஸ்கீன். என்ன, நாம் அறுவடை செய்யும் போது யாராவது முசாபருங்க வந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நம்ம அறுவடையிலிருந்து பங்கு கொடுக்கிற மாதிரி போயிருமே, அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் கொடுக்கிற மாதிரி போயிருமே, நமக்கு பத்தாமல் போய்விடுமே என்று அந்த தானியங்கள் தான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யுது, அல்லாஹ் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யவில்லை என்று எண்ணம் கொண்டுட்டாங்க. அல்லாஹ் தஆலா எதை நமக்கு ரிஸ்காக கொடுத்தானோ அத்தகைய தானியங்கள் தான் நம் தேவையை பூர்த்தி செய்யுது, நிறைய தானியம் இருந்தா நிறைய சம்பாதிக்கலாம் என்ற எண்ணம் அவங்களுடைய கல்வில இருந்துச்சுன்னா இது 2வது தப்புமான்னு சொன்னாங்க. அப்ப இந்த 2 தப்பு செஞ்சாங்களா இல்லையா? இந்த 2 தப்பு செய்ததன் காரணமாக
மொத்த விளை நிலங்களையும் அல்லாஹ்தாலா ஒன்றும் இல்லாமல் அல்லாஹ்தாலா ஆக்கி விட்டான் என்பதாக அல்லாஹ்தாலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப அன்பிற்குரியவர்களே அந்த மாதிரி அந்த அவங்க செஞ்ச தப்பு ரெண்டு தப்பு. அப்போ அந்த மாதிரி சொன்னதுக்கு பின்னாடி கடைசியாக அந்த மக்கள் எல்லோருமே ஒரு வழியா என்ன சமாதானமாக ஆகி, சரி உடுப்பா, நாம செஞ்ச தப்பு தான், நாம் அல்லாஹ்விற்கு மாறு செய்து விட்டோம், அல்லாஹ்வுக்கு சொந்தமான இராதாவை நாம நமக்கு சொந்தப்படுத்திக்கிட்டோம் என்ன, எனவேதான் அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி ஒரு சோதனையை கொடுத்தான் என்று சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லோரும் என்ன சொன்னாங்க, அஸா ரப்புனா ஐ யுப்திலனா கைரம் மின்ஹா இன்னா இலா ரப்பினா ராகிபூன் என்று சொன்னாங்க. அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா தண்டனை உடனடியாக கொடுக்கிறான் என்பது நமக்கு தெரிய வருது. அல்லாஹ் தஆலா அப்ப இந்த மாதிரி அகீதாவில் ஏற்படக்கூடிய குற்றங்களை நமக்கு காண்பித்து கொடுக்கக்கூடியவர்கள் தான் ஷேகுமார்கள். அந்த ஷேகுமார்களுடைய சுஹபத் நம்மிடத்தில் இருக்குமேயானால் அப்பதான் நம்ம அந்த அகீதாவில் ஏற்படக்கூடிய குழப்பங்களை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்ள முடியும், அல்லாஹ்வின் பால் நெருங்க முடியும். அல்லாஹ் தஆலா அத்தகைய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக ஆக்குவானாக. அத்தகைய ஷேகுமார்களுடைய சுஹபத்திலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.